கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை அந்நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட இந்த நேரத்தில் இங்கே வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இந்த காலங்களில் வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பாடல்கள் நான் கோரஸ்லேருந்து கற்றுக் கொடுத்துட்ருந்தேன். பக்கம் 400வது பக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கோரஸை நான் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறமா நான் என்னுடைய செய்திக்கு போக இருக்கிறேன். இந்த புத்தகத்தில் 400வது பக்கம் நான் 90வது பாடல் கற்றுக் கொடுத்தேன். இட்ஸ் நோ லாங்கர் தட் ஐ லிவத் பட் கிரைஸ்ட் தட் லிவத் இன் மீ அப்படின்ற பாடலை கற்றுருக்குறோம். அவங்களுக்கு அவங்க அந்த பாடல் புத்தகம் கொடுங்க தம்பி. அவங்களுக்கு பைபிள் பாடல் புத்தகம் எடுத்து கொடுங்க தம்பி. யாருக்காச்சும் சாங் புக்கு கையில் வேணுமா? ப்ளீஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ் வந்ததுக்கு. சரி, பக்கம் 400 பாருங்களேன். 400ல் 90வது பாடல் நான் முதல்ல கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் இனி ஜீவிப்பது நான் அல்ல, தமிழில் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். பாடலாமா? என்னோட தெரிஞ்ச பாட்டு தான். இப்போது இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். பக்கம் 400 பாடல் 90 பல்லவியை கோரஸ் பாடிட்டுருக்கோம். பேஜ் நம்பர் 400, சாங் நம்பர் 90. It's no longer that I liveth, but Christ that liveth in me. In English, it's no longer that I liveth, but Christ that liveth in me. It's no longer that I liveth, but Christ that liveth in me. He lives, Jesus is alive in me. It's no longer that I liveth, but Christ that liveth in me. 91வது பாடல் எப்படி பாடணும்? In His presence there is fullness of joy. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி இதெல்லாம் வேத வசனம். திஸ் ஆல் மியர் பைபிள் வர்சஸ். சரி. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஆங்கிலத்தில் In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. கற்றுக்கலாம். சரி, 93வது நான் பார்த்து கற்றுக் கொடுத்தேன்னா போன வாரம். இட்ஸ் பப்ளிங். அதே மாதிரி என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசனை ரட்சித்தார். பாருங்கள், நிறைய பாட்டு கற்றுக் கொடுக்க நேரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் விட்டுருவேன். அப்புறமா இப்போ ஆனால் இந்த பாட போன வாரம் பாடுனதுனால இப்போ பாடிக்கிறேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசனை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரு, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. இங்கிலீஷில் இட்ஸ் பப்ளிங் in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. No folk can understand me, how can he keep it quiet? It's bubbling day and night. Nice, huh? எல்லாரும் கற்றுக்கணும். நீங்கள்லாம் நல்ல பாடகர். ஜீசஸ் பரலோகத்துக்கு போனால் யாருக்கு பாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு என்ன வேலை பரலோகத்தில் நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? வாட் இஸ் ஜாப் இன் ஹெவன்? அம்மா என்ன பண்ண போகிறோம் பரலோகத்தில் போய்? என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜீசஸோட கொயரை நம்ம தான், அங்கே தான் ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. இப்போது பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறோம்? பாட்டு பாட போகிறோம், ஆண்டவரை பற்றி பாட போகிறோம். அங்கெல்லாம் தொண்டையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சந்தோஷமாக உள்ளத்துலேருந்து பாடுறது தான் போக்க போகிறாங்க. அதனால சந்தோஷமாக பாடுவோம். ஒரே ஒரு பாட்டு இருக்குது, மேக் மீ மோர் லைக் தி ஜீசஸ். அந்த பாருங்கள், இப்போ 94. உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். 94. உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். இங்கிலீஷில் மேக் மீ மோர் லைக் தீ ஜீசஸ், மேக் மீ மோர் லைக் தீ. Give me a heart that filled with love, and make me more like Thee. Give me a heart that filled with love.
and make me more like thee. அதில் லைவ்னு போட்டிருக்கு, லிவ் இல்லை, லவ், LOVE. ஓகே ஓகே, நீங்கள் நல்லா பாடுறீங்க, கற்றுக்கங்க. நம்ம வரப்போகிற காலங்களில் நம்ம எல்லாம் சேர்ந்து மார்னிங் சர்வீஸில் எப்பயாச்சும் வந்து கொயரில் நம்ம எல்லாம் இந்த லைனில் எல்லா பாட்டையும் பாட போகிறோம். நீங்கள் மட்டும்தான் கொயர், அதில் நம்ம எல்லாம் பாட்டுக்குழு, சரியா? நம்மெல்லாம் சேர்ந்து அழகாக ஆண்டவரை பாட போகிறோம். வாங்க, இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிற முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலங்களில் நான் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களோட பக்தி வாழ்க்கை என்ன வாழ்க்கைமா, பக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கவனமாக கவனிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க நான் நினைக்கிறேன். சில கேள்விகளை அப்பப்போ நான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்களாம் நிறைய கவனமாக கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக இன்றைக்கி நான் தொடர்ந்து பக்தி வாழ்க்கையை பற்றி பேசும்போது இந்த மாதம் முழுவதும் என்ன செஞ்சுருக்கேன், ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு முக்கியமான தலைப்பை வச்சுட்டு போன வாரம் நான் போன மாதத்தில் ஜனவரி மாதம் பேசும்போது ஆண்டவரை மையமாக வளர்த்து வாழ்கிறது, காட் சென்டர்டு லைஃப் அப்படின்னு பார்த்தோம். காட் சென்டர்ட் பிகினிங்னு பார்த்தோம். ஆண்டவரை மையமாக வைத்து என் வாழ்க்கையை துவங்குறது. புது 25 வந்துருச்சு, ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவருக்கு முன்னாடி என் வாழ்க்கை இருக்கான்னு கேட்கணும். என்னோடய வாழ்க்கையின் ஒரு வட்டத்தில், ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் இந்த நடுவில் யார் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இருக்காருன்னு எப்படி தெரியும் ஆண்டவர் இருக்காருன்னு? ஆண்டவரோட வார்த்தையை வைக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக ஆண்டோட வார்த்தையான தேவன், த வேர்ட் பிகம் ஃப்ளஷ். அப்போ ஏசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறாருன்னு வச்சுங்க, நடுவில் இருக்கிறாருன்னா அந்த எல்லை மட்டும் யார் இருக்கா, ஆண்டோட வார்த்தையால் நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ யுவர் லைஃப் இஸ் சென்டர்ட் இன் காட் சென்டர்ட் லைஃப். ஆண்டோட வசனத்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கையமாக வாழ்கிற வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவுள்ள வாழ்க்கையாக இருக்குது. இட்ஸ் பக்தி உள்ள வாழ்க்கை. பக்தினா என்ன தெரியுமா உங்களுக்கு? கடவுளை அறியாதவங்க என்ன செய்கிறாங்க, தங்களோட பக்தியை வெளிப்படுத்துவதற்கு உடை அணிகிறாங்க, என்னென்னமோ போட்டுக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் பக்தி எப்படி தெரியும்? நீங்கள் எப்படி பக்திமான்னு தெரியும்? நீங்கள் ஆண்டவரோட பிள்ளைன்னு எப்படி தெரியும்? பல வேளைகள் நம்ம நினைக்கிறோம் ஆண்டோட பக்தி என்பது என்னது, திருச்சபைக்கு வந்தால் தான் பக்தின்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாள், ஒரு வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு வாழ்கிறது தான் உண்மையான ஆராதனை. ரியல் வர்ஷிப் இஸ் நாட் ஒன் டே இன் அ வீக். இட்ஸ் லிவிங் ஃபார் த லார்ட் 24/7, ஹோல் வீக் 7 days அண்ட் கண்டினியூவலி லிவிங் ஆல் யுவர் லைஃப். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை என்பது என்ன? நம்ம ஏன் இப்போ இங்கே கூடி வந்திருக்கோன்னா, தேவ ஆராதிக்கிற பிள்ளைங்க கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துக்கிறதுக்கு ஒரு நாள் தான் ஆராதனை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் எத்தனை நாள் ஆராதிக்கணும்? 7 நாளும் ஆண்டவரை ஆராதிக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது. அப்போ ஒரு நாள் மாத்திரம் கிடையாது, 7 நாளும் என்ன செய்யணும்? எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எங்கும் ஆண்டவர் தொழுது கொள்ளும் காலம்னு சொல்லி வந்துச்சுன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எங்கும்னா என்னது, எங்கே? அப்போ என்ன முக்கியம்னா, நம்ம இருதயம் முக்கியம். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் போன வாரம் பேசும்போது சொன்னேன், நாம் தான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம என்னது? நம்ம ஆலயம்னா நம்ம எங்கெங்கே போகிறோம்லாம் தேவன் வர்றாரு என் கூட. அப்போ தேவ ஆலயத்துடைய வேலை, முக்கியமான வேலை என்னது? தேவனை ஆராதிக்கணுமா இல்லையா? அப்போ தேவனை ஆராதிக்கிறது எங்கெங்கே ஆராதிப்போம்? சர்ச்சுக்கு வரும்போது, சர்ச்சை விட்டு வெளியில் இருக்கும்போது. இது பில்டிங், இது சபைக்கு நம்மெல்லாம் கூடி வருது கட்டின சபை. ஆனால் உண்மையான ஆராதனை எங்கே இருக்குது? சபை எடுத்துக்கொள்ளப்படும்னா யார் எடுத்துக்கொள்ளப்படுவா? ஆண்டோட வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும்? பேசுவோமே, தப்பாக இருந்தால் பரவாயில்ல. சபைன்னா எது? சபை பில்டிங் எடுக்குமா, நம்ம எடுக்கப்படுவார் ஆண்டவர்? அப்போ சபைன்னா யார்? நான் தானே சபை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சபை எடுத்துக்கொள்ளப்படும், மனவாட்டி திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். மனவாட்டி திருச்சபைன்னு யார்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற நீங்களும் நானும் தான் மனவாட்டி. ஆண்டவர் யார் எடுப்பார்? சபை என்பது யார்? நானும் நீங்கள் தான் திருச்சபை. அதான் வசனம் சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவ ஆவியார் உங்களுக்கு வாசமாக இருக்கிறார் என்றும் என்ன செய்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் அறியாது இருக்கிறீர்களான்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16லையும் 6வது அதிகாரம் 19லையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டால், என் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறாருன்னா நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வாங்க, ஆண்டவரோட வசனத்தை கேட்பாங்க, ஆண்டோட பிள்ளைகளோட ஐக்கியமாக இருப்பாங்க, அந்யோன்யமாக அப்பம் பிக்க வருவாங்க, ஜெபிக்கிறது உறுதியாக தரிச்சுஞ்சாங்க. அதான் முதல் நூற்றாண்டு சபை. ஆதி திருச்சபை எப்படி இருந்தாங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது 42 சொல்லுது, அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபை ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சு பழுகி பெருக ஆரம்பிச்சிச்சு. ஆண்டோட பிள்ளைங்க சந்தோஷமாக தயவு பெற்றிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொல்லுது.
அப்போ நான் ஆண்டோட பிள்ளைங்க எல்லா காரியம் செஞ்சு வளர 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 அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆண்டோட வார்த்தையை கேட்குறாங்க. சங்கீதம் 1வது சங்கீதம் சொல்லுது, 2வது வசனம், அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் கௌரவமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். யாருன்னு கேட்டால், எவன் வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறானோ அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு வளர்ந்து 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 வந்துகிட்டே இருக்கிறான். அப்படி வளரும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை கேட்க 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 அவன் ஆண்டவருக்குள்ள என்ன செய்கிறான்? வளருகிற கடவுளோட பிள்ளையாக இருக்கான். இஸ் a growing Christian in Christ. பட் நீங்களும் நானும் இன்றைக்கி கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டால், நான் வளருகிறேன்னா வளரலையா? ஆர் யூ growing? ஒவ்வொரு முறையும் தேவ ஆராதனைக்கு வரும்போது நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, ஆண்டவரே நான் வளருகிறேன்னா இல்லையா சுவாமி? ஒரு மரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடி கொடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் நான் எத்தனை பேர் விவசாயம் தெரியும்? விவசாயம் வைக்க தெரியுமா? யார் யாருக்கு விவசாயம் தெரியும்? நடுறதுக்கெல்லாம் தெரியுமா? நட்டிங்கன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க நட்டுட்டு? என்னங்க சும்மா பேசலாம், என்ன சொல்லலாம்? எல்லா இடத்துல நட்டுட்டீங்க, நட்டுட்ட பிறகு என்ன பண்ணணுப்பா? உரம் மட்டும் போடுவீங்களா? சரி, என்ன புரியுமா? என்ன வேறு என்ன? கேட்குற கேள்வி, எங்கே நடுவீங்க முதல்ல? நல்ல நிலமா கெட்ட நிலமா? வேதத்தில் 4 விதமான நிலத்தை பற்றி பேசுது. என்னப்பா? நல்ல நிலம் விதைச்சாச்சு. இப்போ விதைச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? டெய்லி போய் தண்ணி ஊற்றுவீங்க. அப்புறம் என்ன போடுவீங்க? உரம் போடுவீங்க. அப்புறம் என்ன போடுவீங்க? களை போடுவீங்க. எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த செடி யாருக்கு அடையாளம்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அடையாளம். அதான் வசனம் சொல்லுது, நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு நீங்களும் நான் எங்கே நடக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டோட வசனத்தை பக்கத்தில் நடப்பட்டிருக்கிறதுனால அந்த நட்ட மரம் என்ன செய்தான்? சங்கீதம் 92 நடப்பட்டதை பற்றி பேசியிருக்குது. இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிற நேரம் இல்லை. ஸோ யூ ஆர் பிளான்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். சங்கீதம் 92 13 வாசிங்க. சங்கீதம் 92 12 13 13 14 வாசிங்க. வாசிங்க 13. செழித்திருப்பார்கள். இந்த பாருங்களேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். எங்கே நடப்பட்டிருக்காங்க? எங்கே நட்டு வச்சுருக்காங்க இவங்களாம்? நீதிமான்களை, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவங்க எங்கே நடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுது வசனம். எவன் ஒருத்தன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறானோ, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறானோ, ஆண்டோட வசனத்தை கேட்குறானோ, அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருக்கான். அந்த நீர் எங்கே ஓடுது? எந்த இடத்துல ஓடுது? உலகத்துலையா? வேலை செய்கிற இடத்துலையா? இல்லை ஊரெல்லாம் சினிமா தேட்டர்லையா? தேக்காலியா? ஆச்சரியில் ஓடுதா? சபையில் ஓடுதா? எங்கள் சபையில் ஒரு இடத்துல தான் என்னத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்குறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வசனத்தை தவிர வேறு ஒன்றும் கேட்காத ஒரு இடம் இருக்குதுன்னு கேட்டால், இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒன்று சொல்லி தந்துடுறேன். இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுங்க, ஒரே ஒரு இடம் தான் ரொம்ப பாதுகாப்பான இடம். எது தெரியுமா உங்களுக்கு? சபை. இங்கே தான் குறைவாக ஆபத்து இருக்குது. மற்ற இடம்லாம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இருக்கிற வீடு, வேலை செய்கிற இடம், வெளியில் போகிறோம் வர்றோம், எல்லாம் ஆபத்தை நிறைஞ்ச ஊர். ஒரே ஒரு இடம் தான் நிம்மதியும் சமாதானமும். அதனால தான் நேசரையும் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதின்னு பாட்டு பெர்ஃபார்மன்ஸ் பாடிட்டார். ஆக என் வாழ்க்கையில் நான் எங்கே நடப்பட்டு இருக்கிறேன்னு கேட்டால், ஆண்டவருடைய சமூகத்தில் நடப்பட்டு இருக்கிறேன், அவருடைய ஆலயத்தில் நடப்பட்டு இருக்கிறேன். அதான் வசனம் சொல்லுது, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்ப்பா? வாசிங்க அந்த 13 மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுக்கு தேவனுடைய பாருங்களேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நடப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்க என்ன செய்கிறாங்களாம்? அவருடைய பிரகாரங்களில் என்ன செய்கிறாங்களாம்? செழித்திருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ தான் பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். நம்ம எங்கே போகணும்? பழைய ஏற்பாடு தேவாலயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலமோன் தேவாலயம் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்க? சாலமோன் தேவாலயத்துக்கு போனீங்கன்னா அங்கே 3 இடம் இருக்கும். 3 இடம். மொதல் இடத்துக்கு பேர் அது என்னன்னு கேட்டீங்க, பிரகாரம்னு சொல்லுவாங்க. 2வது இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க? பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. 3வது ஸ்தலத்துக்கு சொல்லுவாங்க மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க த பிரசன்ஸ் அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரகாரங்களில் எல்லா ஆண்டோட பிள்ளைகளும் கூடி வர முடியும். ஹோலியில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் யார் தான் போகணும்? பிரதான ஆசாரியர்கள்லாம் போக முடியும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் தான் போக முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அங்கே தான் என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும்.
அப்போ இங்கே ஆண்டோட பிள்ளை, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவன் தேவ ஆலயத்தில் நடப்பட்டு இருக்கிறான். அவரோட பிரகாரங்கள் என்னவா இருக்கான்? செழித்திருப்பான்னு இதை பற்றின நிறைய ஆழமாக பேசுவோம் இன்னொரு நாளைக்கு. ஆக நீங்களும் நானும் இன்னைக்கு பேச போகிற பாடம் என்னன்னு கேட்டால், கிறிஸ்தவ சமூகத்தின் முக்கியத்துவம், அது சமுதாயத்தின் முக்கியத்துவம். ஆங்கிலத்தில் போடும்போது நல்லா போட்டிருக்காரு, உங்கள் நியூஸில் என்ன போட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேங்களா, படிங்கன்னு சொல்லுது. த பர்சனல் டிவோஷனல் லைஃப், த பக்தி வாழ்க்கை, கிறிஸ்தவ ஐக்கியத்தின் அல்லது கூடுகையின் முக்கியத்துவம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் தேவ சபைக்கு வந்திருக்கிறோம். மிக சுருக்கமாக நான் வேகமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் வேகமாக போக விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான மகளாக வாழணும்னு சொன்னால், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளருகிறீங்கன்னு சொன்னால், அல்லது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நெருக்கமான உறவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்களை நான் ஒவ்வொரு வாரமும் தவறாதபடி தேவ சமூகத்தில் பார்க்குறவனாய் காணப்படுவேன். ஏன்னா என்ன இருக்கிறீங்க, எங்கே நடப்பட்டிருக்கீங்க? எங்கே நடப்பட்டிருக்கு? தேவடைய ஆலயத்தில். அப்போ ஆலயத்தில் எத்தனை வாட்டி சரி, இப்போ இன்னொரு கேள்வி. நீங்களாம் இதாக இருக்கிறீங்க இல்லையா, நல்லா ஒரு மரம், ஓரளவுக்கு நல்ல மரம் வளர்ந்துருச்சு, என்ன செய்வோம்? அந்த இடத்துல வச்சுக்குமா, வெட்டி வேறு இடத்துல வச்சுக்கிட்டே இருப்போமா? ஓரளவுக்கு ஒரு இடத்துல இருந்தால் தான் வாழை நல்லா கனி கொடுக்கும். வெட்டி வச்சா கொஞ்ச நாள் செத்து போயிடும், என் மண் மாறிடும், தண்ணி போறே, ஏதோ பிரச்சனை ஆகிடும். சில மரங்களை மட்டும் என்ன செய்வோம், வாழை மரத்தை மட்டும் வெட்டி வைப்பாங்க சில நேரங்களில். நான் பார்த்தேன், அது சின்னதாக இருக்கும்போது, பெருசாக வைக்க மாட்டாங்க. ஆக நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, நடப்பட்டவங்களாய் காணப்படுவேன். அப்படின்னா நிலைத்திருக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டோட வசனத்துக்குள்ளே வேறு விட்டவங்களாக காணப்படணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வேறு உள்ளே போயிருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது செழிப்பாக இருக்கும். செழிப்பாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது, தன் காலத்தில் இன்னொரு முக்கியமான சைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளஸ்ஸிங்குடைய சைன் என்னன்னு கேட்டால், நீங்கள் ப்ராஸ்பரஸாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது. அதே சங்கீதம் 92:15 வாசிங்கம்மா. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கான்? சங்கீதம் 92:15. ஐயா, சங்கீதம் 92 அதிர்ச்ச சொல்லுது. சங்கீதம் 1 சொல்லுது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரார்க மரத்தை போல இருப்பான். ஆனால் இங்கே சொல்லுது சங்கீதம் 92 அவன் ஆண்டவருடைய ஆலயத்தில் நடப்பட்டு இருக்கிறான். அவன் ஆலயத்தில் நடப்பட்டதுனால அவன் எப்படி இருக்கிறான்? புஷ்டியாக இருக்கிறான், கனி கொடுக்குறான். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியும். புஷ்டினா என்னப்பா? செழிப்பாக இருக்கிறாங்க, பசுமையாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தையா? வயசான காலத்தில் வர அவங்க, அதாவது பனைமரம். இந்த இடத்துல நீதிமானை பற்றி சொல்லும்போது 2 மரத்துக்கு சொல்லியிருக்கு. 12வது வசனம் 92:12 வாசிங்க. நீதிமான் பனைமரத்தை போல செழித்து. இன்னொரு நாளைக்கு அதை பற்றி நான் பேசுகிறேன். பனைமரத்தில் ஏதாச்சும் வேஸ்ட் ஆகுமாயா? ஒரு நல்ல ஆண்டோட பிள்ளை, ஒரு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற ஒரு மகன், அவன்கிட்ட வேஸ்ட்டே கிடையாது. எப்போ இருந்து எப்போ வர? அவன் பிறந்த தேதியிலேருந்து அவன் சாகிற தேதி வரை அவனுக்கு என்ன கிடையாது? அவன் பயனுள்ளவனாக இருக்கிறான், வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக இருக்கான், ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறான், தேவ சமூகத்தில் இருந்து கனி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் இந்த உலகத்தை விட்டு போனாலும் என்னது, ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறது அவனோட வாழ்க்கை மரண முடியும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் நானே ஆராய்ந்து பார்க்குற இடம். எனக்கு உங்கள் சூழ்நிலை எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வேலையில் இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, சில வேலை இல்லை, ஏதோ இருக்குது. ஆனால் உங்களோட மன வாஞ்சை எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு பார்க்கணும். நீங்கள் ஆவிக்கிற இதில் வளர்றதா விரும்பப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தேவ ஆலயத்தில் நீங்கள் நடப்பட்டு இருக்கணும். நீங்கள் எங்கே நடப்பட்டிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். அதுக்கு ஏற்றால் போல தான் உங்களுக்கு வாழ்க்கை செழிப்பாக இருக்குதும், கனி கொடுக்குறதும், பசுமையாக இருக்கிறதும், புஷ்டியாக இருக்கிறதும். வச்சுக்கோங்க, நீங்கள் பாலைவனத்தில் உங்களை இப்போ நட வச்சா எப்படி இருக்கும்? பாலைவனத்தில் நட்டிருந்தால் எப்படியா இருக்கும்? ஒன்றும் கிடைக்காது, காஞ்சல் வத்தல் தொத்தல்மாக இருக்க வேண்டியதான். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆக இன்றைக்கி நான் ஒரு காரியம் வேகமாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தின் அல்ல சமூகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்றொன்று நான் பேச போகிறேன். விசேஷமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வேத பகுதியை எல்லோரும் எனக்காக வாசிக்க போகிறீங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். எல்லோரும் அங்கே எடுக்கிறீங்களா? அங்கேயும் எடுத்துக்கோங்க, இங்கேயும் என்னை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம என்ன போகிறோம், இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். என்னோடு கூட வாசிக்கும்படி கற்றுக் கொடுக்க வாசிக்கலாமா? நம்ம எல்லோரும் தமிழில் தான் வாசிக்க சொல்ல போகிறேன். எடுத்துங்க, வாசிக்கலாம். வாசிக்க போகிறீங்க. ஒவ்வொன்றா நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறோம். நான் முதலே கற்றுக் கொடுத்துருக்கேன். எங்கே கமா இருக்குதோ அங்கே என்ன போடணும்? கமா இருந்தால் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். எங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்கோ, இங்கே பாருங்கள் செமிகாலன் இருக்குது, அப்படின்னா என்ன செய்யும்? இங்கேயும் பாஸ் பண்ணணும். எங்கே ஃபுல் ஸ்டாப் வருதோ அங்கே தான் மூச்சு விடணும். பாஸ்னால் ஒன்றுன்னு மனசில் நினச்சிக்கணும். சரியா? இப்போ நான் வாசிக்க போகிறேன். வாசிக்கலாமா? மேலும் அன்புக்கும் நற்கைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கு ஒருவர் கவனித்து
சபை கூடி வருதலை விட்டு விடுகிற நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கடவும், நாளானது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் பாருங்களேன். சில இடத்துல மஞ்சளாக போட்டு வச்சுருக்கிறேன் நான், ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், அன்புக்கு நற்கிரைகளுக்கு ஒருவருக்கு ஒருவர் கவனித்து. அந்த வார்த்தை ஏவும்படி அதுவும் நல்ல வார்த்தை. சபை கூடி வரதில் சில விட்டு விடுகிறது போல நாம் விடக்கூடாது. 3 காரியம் நான் வச்சுருக்கேன் மனசில் சொல்கிறதுக்கு. ஒன்று, இந்த நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. நம்மளாம் சபையில் கட்டப்பட்டிருக்கோம் இல்லையா, சபையில் நாட்டப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ நமக்கெல்லாம் ஒரு வேலை கடவுள் கொடுத்தாரு, செயல் ஒரு கடத்து கொடுத்தார், கால் டு ஆக்ட் அல்ல ஆக்ஷன். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சு கொடுப்பது, கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார் ஊழியத்தை செய்ய. 2வது என்ன பண்ணணும், நெசசிட்டி ஆஃப் கேதரிங் இல்லை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேதரிங். அதான் இன்றைக்கி தலைப்பு. நான் ஏன் கூடி வரணும், என்ன அது நோக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். 3வது என்ன பார்க்க போகிறோம், அதுலேயும் நெசசிட்டி ஆஃப் கேதரிங் வந்துருச்சா. சரி, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோட கூட மெதுவாக என்ன செய்ய போகிறீங்க, ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த உலகம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் இன்றைக்கி மீடியானா என்னது, ஃபோனில் வந்துட்டீங்க, டேப்பில் வந்துருச்சிங்க, கம்ப்யூட்டரில் வந்துட்டுங்க. என்னது, இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் அதிகமாக நேரங்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றாக கூடி இருந்தாலும் இன்றைக்கி வீட்டுக்கே போனீங்கன்னா கூட என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. எல்லோரும் அவங்க ஃபோனில் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரே சோஃபாவில் எப்படி இருக்கிறாங்க, ஒரே சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் யாராச்சும் ஒருத்தர் பேசுவாங்களா? சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர என்ன பண்ணிடுவாங்கன்னா, எல்லோரும் அவங்க ஃபோனில் உட்காந்துருப்பாங்க. அதில் வேறு இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. என்ன மீடியா அது? சோஷியல் மீடியா. ஆனால் சோஷியல் மீடியாவில் 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் கூட நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் நேரடியாக பேசுகிறது ஒரு நண்பர் கூட இருக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? அது இன்றைக்கி நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவில் எத்தனை நண்பர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓ, எனக்கு 5000 பேர் இருக்காங்க, 4000 பேர் இருக்காங்க. ஒன்று தலைவலினா தண்ணி கொடுக்கறது கூட ஒரு ஆள் கிடையாது. அப்போ இதெல்லாம் சோஷியல் மீடியாவா ஐசோலேஷன் மீடியாவான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி பல வேலைகளில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டால், நம்ம எல்லாம் ரொம்ப ஹைடெக்கில் ஆகிட்டோம். இன்றைக்கி வாட்ஸ்அப் கூப்பிட்டா ஃபோட்டோ வீடியோவில் அமெரிக்காவில் இருக்கவங்களே இன்றைக்கி வீடியோவில் நான் பார்த்து பேச முடியும். ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை, விசேஷமாக கிறிஸ்தவம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. புரிஞ்சுக்கங்க, நம்ம எல்லோரும் சொன்னது புரியுதா? சபையில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னா சமுதாயத்தை ஒட்டியே நடக்கும், கம்யூனிட்டியாகவே இருக்கும். ஒரு ஆள் இல்லை. இப்போ பாடுறோம் இல்லையா, நான் நல்லா பாடுவேன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுக்கு நான் மட்டும் தனியாக பாடினா என்ன பிரயோஜனம்? பாட்டு எத்தனை பேர் வேணும்? யாருக்கு முன்னாடி தான் நான் பாட முடியும்? நிறைய பேருக்கு முன்னாடி. இசைக்கருவி வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தனியாக டப்புக்கிட்ட பண்ண அடித்தா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் 4 பேருக்கு முன்னாடி அழகாக வாசித்தேன்னா அது பிரயோஜனமாக இருக்கும். ஆக பாடுறதா இருக்கட்டும், இசைக்கருவி வாசிக்கிறதா, பிரசங்கிக்கிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், சபை என்பது ஒரு குழு ஐக்கியம், சமுதாய வாழ்க்கை. அதனால தான் சபையில் உள்ள எல்லா காரியத்தையும் நீங்கள் பழைய பாட்டிலேருந்து புதிய பாட்டு நல்லா பார்த்தீங்கன்னா சபை எல்லாமே ஐக்கியத்தில் நடக்கும். அதுதான் ஐக்கியம். சபை கூடி வரும்போது தான். அதுதான் வசனம் சொல்லுது, 2 3 என் மேரத்தை கூடி வந்தீங்கன்னா நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டால், விசேஷமாக கோவிட்க்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்டால், இன்றைக்கி நிறையா பேர் சர்ச் போகிறது கிடையாது. என்ன பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் கம்யூனியன் ஆன்லைனே கம்யூனியன் எடுக்கிறோம் பாஸ்டர். கம்யூனியன்னா என்ன அர்த்தம்? கம்யூனியன் என்ன அர்த்தம்? ஏன் கம்யூன் பண்ணுறது, எல்லாம் வந்து சேர்றது, ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டோட பிள்ளைகள் ஒன்று கூடி வருவது தான் அங்கே வேதமே. ஆன்லைனில் எப்படி கம்யூனியன் எடுக்கிறது? அங்கே பாஸ்டர் வந்து அப்பத்தை எடுப்போம், திராட்சை குடிப்போம், அவர் அங்கங்கே உக்காந்துக்கிட்டு, அது என்ன கம்யூனியன் எனக்கு தெரியல. அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நான் செய்ய மாட்டேன். நான் சொல்லிட்டேன், நான் அதெல்லாம் செய்ய முடியாது. கம்யூனியன் சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? கோவிட்டே வந்தாலும் பரவாயில்ல, சிக்னஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளாம் இங்கே வந்து ஜெபிச்சு ஆண்டவர் பிரியமாக நம்மளாம் சேர்ந்து எடுப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக சபை என்பது தனித்தனியாக இருக்கிறது கிடையாது, நம்மளாம் ஒன்றாக இருப்பது. என்னம்மா சொல்லுங்க பார்க்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? நானும் நீங்களும் ஏசாமியுடைய சரீரமாக இருக்கோம். சொல்லுங்க பார்க்கல, என்னவா இருக்கிறோம்? ஏசாமி என்னவா இருக்கிறாரு? தலை. ஏசாமி என்னவா இருக்காரு? அப்போ நானா யார்? நானும் நீங்களும் என்னதுவா இருக்கிறோம்? அவர் சரீரமாக இருக்கிறோம். இந்த சரீரம் இந்த தலையோட ஒட்டி இருக்கணுமா வேணாமா? அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற நிறைய அவயங்கள் இருக்குது. எல்லா அவயம் ஒன்றா இருக்கணுமா, தனித்தனியாக இருக்கணுமா? நம்மெல்லாம் வெவ்வேறு அவயங்களாக இருக்கும். ஒருத்தர் கையாக இருக்காரு, ஒரு காலாக இருக்காரு, ஒருத்தர் மூக்காக இருக்காரு, ஒரு கண்ணாக இருக்கிறாரு, ஒரு காதாக இருக்கிறாரு. ஒவ்வொரு அவயங்களாக இருக்குது. எல்லாம் சரீரத்தில் ஒன்றா இருந்தால் தானே அது சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறதுக்கு இசைவாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறார் அந்த ஐயா, என்ன நடக்கும்? ஒரு முறை ஒரு பிரதர் ரொம்ப நாள் சர்ச் போக மாட்டேன்ட்டார்.
உடனே பாஸ்டர், என்னைய மாதிரி ஒரு பாஸ்டர் ஃபோன் அடிக்கிறார். இந்த பாஸ்டர், இந்த பிரதர் என்ன செய்கிறாரு, எப்போ ஃபோன் பாஸ்டர் வந்தாலும் கட் பண்ணிடுறாரு. என்னடா பண்ணுறது, ஃபோன் அடித்து பார்க்குறாரு, இந்த பிரதர் வரமாட்டுறாரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டுறாரு, வந்தால் பார்க்க மாட்டுறாரு, என்ன பண்ணுறது, சரி என்னாச்சுன்னு போய் பார்ப்போன்ட்டு வீட்டுக்கு போயிட்டார். கதவை தட்டுறார். இந்த ஐயாவுக்கு தெரியாது இந்த ஐயா வரப்போகிறார், இந்த பாஸ்டர் ஐயா வரப்போகிறாருன்னு. உடனே என்ன பண்ணார், போய் கதவை திறக்கிறார். கதவை திறந்தால் முன்னாடி யார் நிற்கிறா, பாஸ்டர் நிற்கிறார். பாஸ்டர் நிற்கோடனே உடனே என்னடா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இவர் எப்படி விடுன்னு அவ்வளோ போயிட்டார், கதவை திறந்துட்டார். இந்த பாஸ்டர் இவர் வான்னு கூட சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. உடனே இந்த ஐயா என்ன பண்ணிட்டார், அவர் பின்னாடியே போயிட்டார். இது கொஞ்சம் மேற்கத்திய நாடுகள் நடந்துச்சு. அதனால் அங்கே ஃபயர் பிளேஸ்னு ஒன்று இருக்கும். ஃபயர் பிளேஸ்னால் அங்கெல்லாம் குளிர் இருக்கு இல்லையா, குளிர் இருக்கும்போது அங்கே ஒரு விறகு வச்சு எரிஞ்சிக்கிட்டு அந்த குளிர் காயறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கிலீஷில் ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வேர்டு கூட வார்ம்த்துன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த போய் என்ன செஞ்சுறாரு, இந்த ஐயா போய் உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு, அதை போய் பார்த்து அந்த விறகையே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த பாஸ்டரை பார்த்து பேச மாட்டுறார். இவர் பாஸ்டர் போய் அங்கேயே உட்காந்துக்கிட்டார் பக்கத்தில். பாஸ்டர் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, அவரும் இந்த பிரதரை பார்க்குறாரு, ஃபயரை பார்க்குறாரு, பிரதரை பார்க்குறாரு, ஃபையை பார்க்குறாரு. இந்த பிரதர் ஒன்றும் வாய் திறக்க மாட்டுறாரு. இவர் எப்படி திறக்கிறது வாய், ரொம்ப நாளாக ஃபோன் அடித்து எடுக்கல. உடனே என்ன பண்ணார், இந்த பாஸ்டர் அந்த விறகு இருக்குல்ல, விறகு கட்டை இருக்கு இல்லையா, மேலே விறகு கட்டை பிடிச்சது ஒரு விறகு கட்டை எடுத்து வெளியில் வச்சுட்டார் தனியாக. ஒரு விறகு கட்டையை தூக்கி, இப்போ நிறைய விறகு கட்டை எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, விறகு கட்டையை ஒரு கட்டையை தூக்கி வெளியில் வச்சுட்டார். வெளியில் வச்சோம் என்ன ஆயிடுச்சியா, சத்தமாக சொல்லுவோம், என்ன ஆயிடுச்சு, இந்த விறகு கட்டை தூக்கி வெளியில் வச்ச உடனே இது அமைஞ்சு போச்சு. திருப்பி அந்த விறகு கட்டை திருப்பி உள்ளே வச்சுட்டார். இப்போ என்னாச்சு, அப்புறம் எந்திரிச்சு இவர் பாட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டார், இந்த பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். அப்புறம் இந்த பிரதர் சொன்னார் போகிற வழியில், சாரி பாஸ்டர், நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறேன். அடுத்த வாரம் நான் ஏன் சொன்னார், என்ன சொன்னார், இந்த ஐயா பிரசங்கம் பண்ணார், என்ன பண்ணார், நீங்கள் அனல் விட்டு எரியணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்றா இருக்கணும். நீங்கள் பெரிய வேதத்தை தலைக்கல்ல படித்து குடிச்சு இருக்கலாம். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி வழிகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இமயமலை போல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க மாட்டாது. நம்ம எல்லாம் பலகீனமான விசுவாச பிள்ளைங்க தான். எல்லாருக்கும் புத்திசாலின்னு சொல்ல முடியாது, திறமசாலின்னு சொல்ல முடியாது, வேதம் முழுவதும் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் ஒன்று இருக்கும்போது நான் ஒருத்தருக்கு என்ன செய்கிறேன், அனல் மூட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். என்ன செய்கிறேன், ஒருத்தர் விழுகிறான், இன்னொருத்தர் தூக்கி விட பார்க்குறேன். அதுதான் இன்றைக்குடைய வேத வசனத்தில் முக்கியமான காரியம். என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாரும் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா 24வது வசனத்தை மறுபடியும் எனக்காக வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி நாம் ஒருவர் கவனிக்க வேண்டும். என்ன பண்ணணுமாமா, ஒருவர் என்ன பண்ணணும், கவனிக்கணும். என்ன பண்ணணும், சபைக்கு வரும்போது நானே மட்டும் கண்ணை மூடிக்கிட்டே போகக்கூடாது. நம்ம எல்லாம் சபையில் இருக்கிறோம், கை சரீரமாக இருக்கிறோம், ஆண்டோட சரீரமாக இருக்கிறோம். இந்த கைக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக இந்த கை போய் ஹெல்ப் பண்ணணும். இந்த கை ஹெல்ப் பண்ணுறதுமே தவிர நான் பாட்டுக்கு எனக்கு நடந்தால் யாருக்கு நடந்தால் எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. சபை என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்கிற காரியம் இருக்கணும். அதான் இங்கிலீஷில் இன்டென்ஷனல் கன்சிடரேஷன் இஸ் மஸ்ட் கன்சிடர் ஒன் another. நம்ம எல்லாம் ஆண்டோட குடும்பத்தில் இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம், ஆண்டோட சரீரத்தில் இருக்கிறோம். ஆண்டோட அன்புள்ளவராக இருக்கிறார் இல்லையா, அவரோட மகனாக இருக்கிறேன்னா, அவரோட மகளாக இருக்கிறேன்னா, என்னோட பலகீனமான சகோதரன் இன்றைக்கி வேலையில் உண்மையை நான் சொல்கிறேன், சபை தோற்று போயிடுச்சு பல இடங்களில். காரணம் என்னன்னு கேட்டால், ரஷ்யாவில் விசேஷமாக லெனினோ கால் மார்க்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் எல்லாருமே சர்ச் போகிறவங்க. இந்த லெனின் என்ன பண்ணுவாராம், அவர் என்ன செய்கிறார், ரொம்ப ஏழைக்காரங்க, அவங்களாம் பெரிய காசெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல ஒரேட்டர், நல்ல ஸ்பீக்கர், அவன் பேசக்கூடிய திறமைசாலி. அவன் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டு போய் எல்லாம் பெரிய பெரிய சர்ச், இன்னைக்கு கூட ரஷ்யாவில் போனால் பெரிய பெரிய சபைகள் இருக்குது. இவங்க போய் என்ன செய்வாங்கன்னா, எல்லோரும் செய்வாங்களா, எல்லாம் பணக்காரங்களாம் பெரிய பெரிய காரில் நல்லா எல்லாம் கோட் சூட் போட்டால் உட்காந்துருப்பாங்களாம். கடைசியில் இவங்க ஏழையில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வேலை வெட்டி இல்லாத கஷ்டப்படுற ஜனங்க, இவங்களும் வெளியில் பின்னாடி உட்காந்துருப்பாங்களாம். இந்த பாஸ்டர் பேசுவார், ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அற்புதம் செய்வார், நடக்குது, எல்லாம் பேசுவாங்களாம். பேசி முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்ச் முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. இந்த ஏழை ஜனங்களை விசாரிக்க மாட்டாங்க யாரும். அப்படி இருக்கும்போது தான் அவங்களே கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னடா சர்ச்சில் ஆண்டவர் அன்புள்ளவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, எவனுமே அன்பு செலுத்த மாட்டானே,
ஒருத்தனை பார்க்க மாட்டானே, சுயநலவார கிறிஸ்தவனாக இருக்கிறானே. அப்புறம் தான் கம்யூனிசம் வந்துச்சு, அப்புறம் தான் சோஷியல் விஷயம் வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் கம்யூனிசம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு? சர்ச் தான் ஒரு விதமான காரணம். இன்றைக்கி என்ன பண்ணிட்டோன்னு கேட்டிங்கன்னா, சபையில் வருகிற நாம் எல்லாரும் சுயநலவாத கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம். எப்படி இருக்கிறோமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 2:4. அவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவனைகளையும் நோக்கணும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சபையில் வரும்பொழுது ஐ மஸ்ட் நாட் பி செல்ஃப் சென்டர்ட், ரேதர் செல்ஃப்லெஸ் சென்டர்ட். சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் விசாரிக்கணும், ஒருத்தர் பாதுகாக்கணும், ஒருத்தர் கேட்கணும். பல வேலைகள் கன்சிடர் இன்டர்னல் கன்சிடரேஷன். என்னது? ஐ மஸ்ட் கன்சிடர் ஒன் another as my brother, my sister who is suffering இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல வேலைகளில் கஷ்டம் தான், எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது. ஆனால் அன்பாக கேட்கலாமா? எப்படிப்பா பிரதர் இருக்கீங்க, எங்கே போயிட்டீங்க பிரதர், உடம்பு நல்லா இருக்கா பிரதர், ஏன் விசாரிக்க முடியுமா முடியாதா? கஷ்டமா? எப்படி பிரதர் இருக்கீங்க கேட்குறது என்ன முத்து கொட்டிடுமா? அதை விட இங்கே பாருங்கள் சார், the highlights the need for intentionally and our relationship. We must think about how our words and action can motivate, inspire others. பல வேலைகளில் நான் விருப்பப்பட்டு, அதாவது சில வேலைகளில் முன்கை நீண்டா தான் முழங்கை நீண்டுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்னொருத்தர் என்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் வருவாரா, என்கிட்ட பேசுவாரா, அவர் என்ன குட் மார்னிங் சொல்லணுமா? என்னச்சே போச்சு. ஆண்டோட அன்பால் தானே நான் இருக்கிறேன். நான் எல்லாரும் விசாரிக்க போகிறேன். I will talk to them. அவங்க பேசுகிறாங்க போகிறாங்க. அவருக்கு வணக்கம் சொன்னால் சொல்கிறாங்க, சொல்லாமல் போகிறாங்க. நான் ஆண்டோட பிள்ளை இல்லையா? ஆண்டோட அன்பு எனக்கு இருக்கா இல்லையா? நான் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். யார் ஸ்டெப் வைக்க போகிறேன்? ஒருவர் என்ன செய்யணும்? கவனிக்குவேன். சரியா? அடுத்த வசனத்துக்கு வந்து அதே இதில் தொடச்சி வாசிங்கம்மா. அதிலே வசனத்தில் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படுறது. ஏவுனா என்னம்மா? ஏவுதல். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஆங்கிலத்தில் இந்த க்ரீக் வேர்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பரோஸ் ஜுமோய்ஸ் அப்படின்னு மோஸ்ன்னு வந்திருக்குது. அப்படின்னு கேட்டால் கேன் மீன் ப்ரொவோக் இன்சைட் இண்டிகேட்டிங் ப்ரோ ஆக்டிவ் ரோல் என்கரேஜிங் ஒன் another. மற்றவங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? கவனித்து அவங்கள நான் உற்சாகப்படுத்த போகிறேன். விருப்பப்பட்டு. ப்ரொவோக் பண்ணுறதுனா தெரியுமா? கோபப்படுறதா. ப்ரொவோக்குன்ற வார்த்தை கோபப்படுறதுக்கு சொல்லும். அவங்கள ஏவாங்க கோபப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன செய்யணும்னு கேட்டால், நான் போய் அவங்க பேசிவாக இருக்கிறாங்க, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாங்க, பரவாயில்லை, நான் ஆண்டோட பிள்ளை, வாங்க பிரதர் நம்மளாம் சேர்ந்து செய்வோம், வாங்க, உற்சாகப்படுத்தணும். பல வேலைகளில் நம்ம சபைக்கு வரும்பொழுது நான் விசேஷமாக நம்முடைய திருச்சபையும் சரி, நான் இவ்வளோ வருடம் பேசிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் முடிஞ்ச மட்டும் என்னால் முடிஞ்ச காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தர் ஒரு சண்டேல நான் பேசலைன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சகோதரர் வந்துட்டாருன்னா அவரை விட்டுட்டு நான் பார்க்காம போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் உள்ளத்தில் என் மனதில் ஏன் அந்த சகோதரர் பார்க்கல, ஏன் பேசலை, உடனே ஃபோன் இருந்துச்சுன்னா உடனே ஃபோன் அடிச்சு எங்கே பிரதர் வரல, என்னாச்சு, ஏன் போயிட்டீங்கன்னு கேட்பேன். நான் போனால் கூட சாப்பாடு இருந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன். முதல்ல மற்றவங்களை சந்திச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட உட்காருவேன். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் என்ன செய்யணும்? ஸ்டிரிங் அப் ஒன் ஸ்டிரிங் ஒன் அப் அனதர் அப். ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும்? நான் ஏவணும். எதுக்கு ஏவணும்னு சொன்னால் அங்கே 2 காரியம் சொல்லியிருக்கேன். என்ன செய்யுங்கிட்டா, என்ன சொல்லியிருக்கோமா? அன்புக்கும் நற்கிரியலும். அன்புனா இந்த ஜென்வன் லவ், உண்மையான அன்பில், ஆண்டோட அன்பில் தரிச்சிருக்கிற நான், ஆண்டோட அன்பால் நான் கட்டப்பட்டு இருக்கிற நான், என்னோட உள்ளத்தில் ஆண்டோட அன்பால் ஏவப்பட்டிருக்கேன். அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அத்தோடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுறது. காட்ஸ் லவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டோட அன்புக்குள்ளே கர்த்தருடைய வசனத்தை கேட்குறேன்னா, வசனத்தை கேட்குறேன், கேட்டு ஆண்டோட வசனத்தால் என்ன செய்யுது, என் இல்லத்தை ஆண்டோட அன்பால் தேவ ஆவியானவரை மாற்றியிருக்கிறார். ஆக ஆண்டோட சரீரம் ஆண்டோட வார்த்தையாக இருக்கிறேன், ஆண்டோட சாயலாக இருக்கிறேன், ஆண்டோட பண்பின் வெளிப்பாடாக காணப்படுகிறேன். நான் ஆண்டவர் எனக்குள்ளே வாழ்கிறார் என்பதை எப்படி நான் காமிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் மற்றவருக்கு முன்னாடி எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக வாழ்கிறேன். இன்றைக்கி சபையில் நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டேன், நம்ம பாட்டுக்கு வர்றோம், உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், 1.5 மணி நேரம் கழித்து காணா போயிடுறோம், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்தால் வர்றோம், இல்லாட்டி வர்றது இல்லை. நீங்களாம் ஆண்டவரால் கட்டப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவரால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. நீங்களாம் ஆண்டோட சரீரத்தில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஒரு சரீரத்துக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஏவப்படணும். என்ன செய்யணும்? கவனித்து அவளை ஏவணும். எதுக்கு ஏவணும்னு கேட்டால், முதல்ல அன்பு செய்வதற்கு, 2வது நல்ல காரியங்கள் செய்வதற்கு. அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வேலை இந்த சபையில் வரும்பொழுது நான் மட்டும், நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க. தப்பே கிடையாது.
ரொம்ப நல்லது. ஆனால் இன்னொன்று சொல்லித்தரேன். நீங்கள் மன கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து விசாரிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர், உடம்பு முடியலையா பிரதர், பாரு கவலைப்படுங்க பிரதர், ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிரதர், கடவுள் கைவிட மாட்டார் பிரதர். எவ்வளோ கஷ்டம், சொல்கிறது கஷ்டமா? எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் நான். இன்னொருத்தர் கஷ்டத்தில் ஏன் நான் சொல்ல மாட்டேறேன்? அப்போ கிறிஸ்தவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னாப்பா, என்னையை மட்டும் பார்க்குறது கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவம் வந்து என்னை தாண்டி எல்லாரையும் சேர்ந்து பார்க்குறது தான் கிறிஸ்தவம். அதுதான் ஏசாமி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆக இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன பண்ணணும், கால் டு ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்ட வசனம் 24 மறுபடியும் வாசிக்கிறேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஒருவரை ஒருவர்ன்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. நான் மறுபடியும் வரப்போகிறேன் அதை குறித்து சொல்லும் பொழுது. ஆக ஒன் டு another, ஒருத்தருக்கு ஒருத்தர். அதாவது நீங்கள் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியத்தை சொல்லும் பொழுது இதில் பைபிளில் நிறைய இடங்களில் ஒன் டு another சொல்லியிருக்கு, ஒன் anotherன்னு சொல்லியிருக்குது வசனம். இந்த ஒன் another இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சவப்பட்டி பார்த்துருக்கீங்களா? சவப்பட்டி தூக்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா? சவப்பட்டி தூக்கும்போது எத்தனை பேர் வருவாங்க? குறைஞ்சது 4 பேர், 7 பேர், 8 பேர், 10 பேரில் கூட சார் வச்சுக்கோங்க. 4 பேர் ஷோல்டர் கொடுத்து அந்த பெட்டியை தூக்குனா எப்படி இருக்கும்? 2 பேர் தூக்குனா எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் 4 பேர் வர்றீங்க, பாஸ்டர் நான் வந்திருக்கேன் பாஸ்டர், எனக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாம் இருக்கீங்க ஆனால் யாரும் வரமாட்டீங்க, நான் மட்டும் தூக்குறேன், எப்படி இருக்கும் எனக்கு? இப்படி தலைகளை பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் கஷ்டப்படுறீங்க, நான் பார்த்துட்டு அவர் பாடட்டும், அது என்ன கிறிஸ்தவம்? ஆக இந்த கிறிஸ்தவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகள் சொல்கிறது, நாம் தனித்தனியாக இருப்பதில்லை. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? உலகத்தில் ஜாதி, பணம், படிப்பு, அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் குழப்பி நாசம் பண்ணி தனித்தனியாக பிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கான். நான் பெரியவன், நீ சின்னவன், அவன் சரியில்லை, இவன் இப்படி பிசாசு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சபைக்குள்ளே. இன்றைக்கி சபையில் நீங்கள் எல்லாம் ஆண்டவரோட ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார்னா, ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும்னா, ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக காணப்படுவீங்கன்னு சொன்னால் உங்களோட பிரிவுக்கு இடமே கிடையாது. பிரிவு வருமா உங்களுக்கு அடிபட்டால் இது எனக்கு வலிக்கணும், நான் கஷ்டப்படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியணும். சபையெல்லாம் நம்மெல்லாம் ஒரு குடும்பத்தில் காணப்படுகிறோம். என் சுண்டு வரல அடிபட்டால் கூட அது எல்லாத்துக்கும் ஹோல் பாடியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அது என்ன செய்யணும்? ஒவ்வொரு சகோதரனுடைய நன்மையும் என்னுடைய அன்பாக இருக்கும், என்னுடைய செயல்பாடாக, என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய விருப்பமாக இருக்கணும். எனக்கு கூட இன்னும் நான் சொல்கிறேன், நீங்களாம் என்னை விட ரொம்ப நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதே சமயம் ஒரு தம்பியோ ஒரு சகோதரனுக்கு ஏதாச்சும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னை ரொம்ப பாதப்படுங்க. என்னடா அவன் பாவம் கஷ்டப்படுறானேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். எப்படா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் யோசிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டோட பாடியில் இருக்கிறோம், ஆண்டோட சரீரத்தில் இருக்கிறோம், ஆண்டோட பிள்ளைகளாக ஏவப்பட்டு இருக்கிறோம். சபையில் ஏன் நானும் நீங்களும் ஒன்றா கூடி வரணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து எப்படி சவப்பட்டியை தூக்கும்போது, ஒரு பிரச்சனையை தூக்கும்போது 4 பேர் தூக்கும்போது ஈஸியாக இருக்குதோ, அது போல் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து கை கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? நல்லாயிருக்கும் இல்லையா? சபை அதுதான் நீங்கள் முக்கியம். சில காரியங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா, நம்ம என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காரியங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி நான் ஒருத்தர் ஏவன்னு கேட்டால் தொடர்ந்து நான் ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் என்கிட்ட கையில் காசு இல்லை பாஸ்டர், நான் கொடுக்க முடியாது. காஸ்ட்டு 2வது காரியம். ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் எல்லாருக்கா ஜெபிக்க முடியும்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒரு தலைவலி இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு மனபாரம் இருக்குது, என் பிரச்சனை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், பிரதர் அப்புறம் கவலைப்படுதுங்க பாஸ்டர், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்க முடியுமா? முடியாதப்பா. எல்லோரும் ஜெபிக்க முடியுமா? முடியாதா? எவ்வளோ காசு கொடுக்கணும் ஜெபிக்கிறதுக்கு? எவ்வளோ மணி நேரம் வேணும்? தயவு செய்து நீங்கள் ஏன் பேசணும் ஒருத்தர்னு கேட்டால், அப்போ தான் அவர் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். இப்போது ஒரு சில பிள்ளைங்கிட்ட நான் பேசுகிறேன், ஒவ்வொருத்தர் சில பார்க்குறேன், பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசினோடனே அவங்க சொல்லுவாங்க, ஐயா இதுக்காங்க. உடனே எனக்கு ஜெபம் நான் நினைப்பேன், ஆண்டவரே அந்த சகோதரிக்கு உதவி செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏவுவதற்கு ஒரு வழி என்னென்னா, நான் என்ன செய்ய போகிறேன்? ஜெபிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேம்மா? ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷுட் ஒன் என்னது இஸ் டு ப்ரேயர் என்ன பண்ணலாமா? நம்ம ஜெபிப்போமா? அது மாத்திரம் கிடையாது. 2வது முக்கியமானது என்னென்னு கேட்டால், நான் சேவை செய்ய முடியும், என்னால் முடிஞ்ச உதவி செய்ய முடியும். நான் தங்கம் கொடுக்க வேண்டாம், வெள்ளி கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு சின்ன உதவி வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒருத்தர் வீடு மாற்றுறாங்க, இல்லை ஒரே சின்ன உதவி, ஏதோ ஒரு வேலைக்கு ஓடுறேன், நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். சில வேலை பஸ்ஸில் போகிறோம், எங்கேயாச்சும் யாராச்சும் வயசானவங்க பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஹெல்ப் பண்ண போவேன். சில நேரம் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், அடுத்தவங்க வர்றாங்க, கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, இல்லை குழந்தை வச்சுருக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு தேவை இருக்காங்க, நம்ம எந்திரிச்சு இடத்த கொடுத்துருவோம்.
வெளியிலே நம்ம செய்கிறோம் இல்லையா? சபையில் எப்படி செய்யணும்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யணும். அதான் ஆக்டிவ்லி என்ஜிங் கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட். சபையில் வரும்பொழுது ஆக்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். விசேஷமாக ஒருத்தர் பேசி அவர்களுக்காக ஜெபிக்கணும். என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே நான் ஆவிக்குரிய சகோதரனாக இருக்கிறதுனால மூத்த சகோதரன் என்ன செய்யணும்? பலகீனமான விசுவாச பிள்ளைகளுக்கு நான் உற்சாகப்படுத்தணும். வசனத்தை சொல்லிக் கொடுத்து ஜெபிச்சு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். குழந்தைகளை பெற்றவங்க எப்படி நடத்தி கொண்டு போகிறாங்க, அதுபோல் ஆவிக்குரிய ரீதியாக நான் உதவி செய்யலாம். நான் மூத்தவனாக இருக்கேன். தனித்தனியாக வந்துட்டு போகக்கூடாது. சபை என்பது தேவனுடைய சரீரம். தேவ சரீரத்தில் நான் காணப்படுகிறேன். என்னோட பலகீனங்களை என்ன செய்ய போகிறோம்? ஒருத்தர் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அந்த வசனம் 24 மறுபடியும் சொல்லுது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி என்ன செய்யுது அந்த வசனம் சொல்லுது? ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். கவனிக்கிறது இன்டென்ஷனலாக. அந்த கவனிப்பு என்பது கேஷுவலான கிடையாது. அவங்கள பார்க்கும்போது தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்குது, எப்படி இருக்குது. இன்றைக்கி இருந்து நீங்கள் தொடங்க போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க, ஆண்டவரை நான் எப்படியாச்சும் உதவி செய்யணும் யாருக்காச்சும். நீங்கள் போகிற இடங்களில், வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம சும்மா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு போகக்கூடாது. உங்கள் கண்கள் திறந்துருக்கணும். சபையிலே வர்றீங்க, தொடர்ந்து அந்த நபரை பார்க்குறோம். அன்பா ஸ்மைல் பண்ணுங்க, பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, கேட்டு பாருங்க. அன்பான சகோதரர் எப்படி இருக்கீங்க? ஒரு சில வார்த்தை பேசி பாருங்க. நிறையா ஒன்றும் பேச வேண்டாம். நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அவங்க பிரச்சனைகள் சொல்கிறாங்களா, ஜெபிங்க. உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு எனக்கு தெரியும், பதில் இல்லைன்னு எனக்கு அதுவும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, நெசசிட்டி ஆஃப் கேதரிங் சொல்லுவாங்க. 25வது வசனத்தை வாசிங்கப்பா. 25வது வசனம் வாசிங்க. முதல் பகுதி மட்டும். சில வேலைகளில் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம், பேர் கேட்டால் கிறிஸ்தவ பேர். தெலுங்கில் சொல்லுவாங்க, பேர் பெத்த பேர் தாக்கிட்டானுக்கு நீல் லேதுன்னு சொல்லுவாங்க. பேரை கேட்டால் பெரிய பேர், குடிக்க தண்ணி கூட இல்லை. நான் பேர் ராஜு, நலப்பே பேச லேது அப்படின்னு இன்னொன்று சொல்லுவாங்க. என் பேர் என்னது? ராஜா. 40 காசு இருக்கா? 40 காசு கூட இல்லை. அதே மாதிரி பேர் மட்டும் பெரிய பேர். என்ன பேர்? கிறிஸ்டின். பைபிள் நான் பாருங்கள், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பார்க்க நாங்கள் கிறிஸ்டின். எந்த சர்ச்? அந்த சர்ச் போகிறோம். சரி போங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? சர்ச் போவியா? அவர் கிறிஸ்தவராயா? இன்றைக்கி நிறையா பேர் ஹேபிட் ஆஃப் நெக்லெக்டிங் அசம்பிளி. தேவ பிள்ளைகள் கூடி வருகிற காரியத்தை நிறையா பேர் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, விட்டு விடுவாங்க. அது ஹேபிட்டாக மாறிடும். நினச்சா வருவாங்கன்னு நினைக்காட்டி வர மாட்டாங்க. சபை என்பது அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கு வேலையில் 7ஆம் பொருத்தம். சபையில் சில வேலை நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் வர முடியலன்னா அது ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு, எனக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் தேவ ஆலயத்துக்கு வராத பழக்கத்துக்கு இருக்குமேனா அது நீங்கள் தான் உங்களுக்கு செய்கிற என்னது? நீங்கள் நினைக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த டெக்ஸ்ட் மெசேஜில் பைபிள் மெசேஜ், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்கள் சமூகத்துக்கு முன்னாடி போவார். இதெல்லாம் கதை. சபைக்கே போக மாட்டேன், ஆண்டவர் பிரியமாகவே இருக்க மாட்டேன். எப்படி கடவுள் ஆசீர்வாதம் மட்டும் உனக்கு வந்துடும்? வெறும் வசனத்தை அனுப்புனா வந்துருமா? நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? காலையில் எனக்கு அனுப்புகிறவனுக்கு ஏன் வருத்தம் என்னன்னு கேட்டால், அந்த அனுப்புகிறவன் சபைக்கே போகாதவன். சபைக்கு போயிட்டு அனுப்புனாலும் சரி கொஞ்சம் விசுவாசம் இருக்காதுனால அனுப்புனான்னு சொல்லலாம். ஒப்புக்கு அனுப்பிட்டு உட்காந்துருக்குறான் அவன். அவன் மாதக்கணக்கில் சபைக்கு வர மாட்டான், வருஷக்கணக்கில் சபைக்கு வர மாட்டான். தேவ ஆலயத்தில் ஆசீர்வதிக்க எப்படி சொல்லுது வசனம்? எவன் தேவ ஆலயத்தில் நட்டப்பட்டான் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான் வசனம் சொல்லுது. எனக்கு கடவுள் வசனத்தை கேட்குறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு நிறையா பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேவ ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. இப்போ யாருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? வராதவங்களுக்கா வந்தவங்களுக்கா? வர்றவங்களுக்கு சபையில் விசுவாச பிள்ளைகள் தெரியும், போதகர் ஜெபிப்பார், விசுவாச பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. யார் போய் பார்ப்பா? சபை விசுவாச பிள்ளைகள்லாம் ஜெபிப்பாங்க, கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, நானும் போய் பார்ப்பேன், விசாரிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். தப்பி தவறி ஒரு வாட்டி ஒரு கல்யாணம் நடந்து போச்சு அந்த சகோதரர் வீட்டில் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர் சபைக்கே வரமாட்டார். நிறைய கதை இருக்குது, இப்போ கதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு முறை நான் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். இது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இந்த டிவி எங்கே நடக்குதுன்னா, ஒரு கல்லறையில்
கல்லறை தெரியுமா? கிறிஸ்தவ கல்லறை. கிறிஸ்தவ கல்லறையில் எப்போவுமே ஒரு சேப்பல் இருக்கும். கிறிஸ்தவ சேப்பல்னால் என்ன தெரியுங்களா? தேவாலயம். அங்கே ஒரு சின்ன தேவாலயம் இருக்கும். எப்போவுமே அந்த டெட் பாடியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த டெட் பாடியை எதுக்கு போவாங்க, அங்கே புதைப்பாங்க. பொதுவாக புதைக்கிறது நம்ம வழக்கம். அப்போ இந்த டிவி ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, அங்கே சேப்பல் இருக்குது, அங்கே சேப்பலில் அந்த டெட் பாடி இருக்குது, அந்த பியூஸ்லாம் எம்டியாக இருக்குது, யாருமே உட்காரல. அங்கேருந்து ஒரு அம்மா என்ன செய்யுது, அவங்க அம்மா இறந்த கல்லறையை பார்த்துட்டு அப்புறம் அந்த சேப்பல் வந்து கொஞ்சம் நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்குது. அங்கே ஒரு ஃபாதர் உட்காந்துருக்காரு, பாஸ்டர். கிடுன்னு வந்து, அம்மா நீ உட்கார், நான் கொஞ்சம் ஆராதனை நடத்திடுறேன், அப்போ தான் இதை புதைக்க முடியும். அப்படியா? இல்லை இது எனக்கு தெரிஞ்சது, யாருன்னே தெரியாத நான் எப்படி உட்காருது? இல்லை நீ உட்காரு. அந்த அம்மா வேறு டியூஷன் நடக்க போகணும், அது டியூஷன் டீச்சர். அதுக்கு அந்த டியூஷன் எடுத்தால் தான் காசு, வேறு வழி இல்லை. இல்லை நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, அந்த ஐயா சொல்லிட்டாருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் எந்திரிச்சு ஓட பார்க்குது. நல்லா இந்த ஐயா பிடிச்சி உட்காந்து வச்சு வேகமாக என்ன பண்ணுறாரு, ஒரு ஆராதனை, சடக்க ஆராதனை நடத்தி அப்புறம் அனுமதிக்கிறார். போப்பா இதை அடக்கம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் எழுதியிருக்கான். அவன் பெரிய பணக்காரன், நிறைய காசு இருக்குது. சாவை அடக்கம் பண்ண ஒரு ஆள் கூட வரல அவன் சாரதனை நடத்த, ஒரு ஆள் வரல. இந்த அம்மா வழி போக்குற அம்மா வந்துச்சு. ஆனால் என்னென்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டால், அந்த அம்மா பேரில் யார் ஆராதனை வர்றாங்களோ அவங்க என் சொத்தை கொடுத்துருங்கன்னு எழுதிட்டான். என்ன அப்புறம் அது ஒரு ஸ்டோரி அப்படி போகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, எவ்வளோ பணம் இருந்து யார் அவன் கூட வந்தது? இன்னொரு கதை இருக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் என்ன பண்ணுவாராம், எப்போ பார்த்தாலும் அந்த கிராமத்தில் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, யார் அந்த தலைவருக்கு எப்போ அந்த தலைவர் அந்த கிராமத்தில் உள்ளவங்க யாராச்சும் வந்து, ஐயா என் வீட்டில் என் மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு கார்டு கொடுப்பாங்க. அவர் வாங்கி என்ன பண்ணிக்கிடுவார், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்காரன், அவருக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பார், வச்சுருப்பார், என்ன நடக்கிற கம்பு வச்சுருப்பார். அப்புறம் வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்டு போய் அந்த வீட்டில் போய் ஒரு சேர் வச்சு, சேருக்கு பக்கத்தில் இந்த கம்பை வச்சுட்டு அந்த ஆள் வந்துடுவான் வேலைக்காரன். இதே மாதிரி இந்த ஐயா எல்லார் வீட்டிலையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கல்யாணம்னாலும் சரி, அதில் எது நல்லது கெட்டது, எதுவாக பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இவர் என்ன பண்ணிடுவார், இவர் போக மாட்டார். இவர் போகிறது பதில் என்ன பண்ணிடுவார், இவர் வேலைக்காரன் போய் ஒரு சேர் வச்சு அந்த கம்பை வச்சுட்டு வந்துடுவான், அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு வந்துடுவான். இப்போ பிரச்சனை என்னாச்சுன்னா, அவர் வீட்டில் கல்யாணம் வந்துருச்சு அவர் மகளுக்கு. இவர் எல்லார் வீட்லேயும் போய் என்ன பண்ணார், எல்லார் வீட்லேயும் என்ன கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் ஐயா வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, எங்கள் வீட்டு கல்யாணம், என் மகன் கல்யாணம், இவர் தலைவராச்சே, எல்லாம் ஐயா வந்துடுறோம், என் ஐயா வந்துடுறோம், எல்லாம் ஐயா வந்துடுறேன்ட்டாங்க. இப்போ ஆக்சுவல் டே வந்துருச்சு. ஆக்சுவல் டேயில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், எல்லா பேரும் என்ன செஞ்சிடான், அவன் ஒரு கம்பை ரெடி பண்ணி அந்த இடத்துல போய் எல்லாம் அவன் சீட்டை வச்சு அதை கம்பை வச்சுட்டு வந்துட்டான். நீங்கள் நினைக்கிற புத்திசாலின்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் சபைக்கு வராமல் இருந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்குறீங்க. நெவர் எவர் ஃபூல் யுவர் செல்ஃப். சபைக்கு வராதனால நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு நஷ்டமா, பாஸ்டருக்கு நஷ்டமா, இல்லை வேறு யாருக்கு நஷ்டமா? யாருக்கு நஷ்டம்யா? இந்த தலைவர் கதை தான் உங்களுக்கு நடக்கும். உங்கள் நல்லது கெட்டதுக்கு ஜனங்க வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு வர பாருங்கள். கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கலாம், நிறைய ஸ்டோரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், பட்டத்தில் இருக்கலாம். ஃபைனலாக சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெரிய பெரிய வீடு, இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய டிவி போட்டி, ஸ்க்ரீன் லெவல், ஸ்க்ரீன் சைஸில் 16 இன்ச்சு 20 இன்ச்சு எத்தனை செஞ்சு வச்சுக்கோங்க, அது எத்தனை தெரியல, அது எனக்கு 16 சொன்னது, அது ஏன்னா 26 30 40 ஹோம் தியேட்டர்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் நிறையா பேர் சிங்கப்பூரில் எப்படி செத்துருவாங்க, தனிமையாக இறந்துருவாங்க. சொல்ல மாட்டாங்க, சிங்கப்பூரில் சொல்ல மாட்டாங்க அப்படி செத்துட்டா, அது இயற்கையான மரணம் தான். ஏன்னா டிவி பட்டி ஓடிக்கிட்டே இருக்குது, வெளியில் கேட்டால் சத்தம் கேட்குது, என்னது யாரோ உள்ளே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா, அவர் உயிரோடு இருக்காரா செத்து போனார் எப்படி தெரியும்? எல்லாம் செத்து போய் அழுகி நாற்றம் எடுத்த பிறகு தான் சொல்லுவாங்க அந்த வீடு இறந்து ஆள் ஸ்மெல் வருது. அப்புறமே கதவு தட்டி பார்த்தா தான் அந்த ஆள்கிட்ட காசு இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆள் இல்லை. இப்போ எனக்கு நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் சிங்கப்பூரில். வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஓ நோபடி வாண்ட் டு கம் அண்ட் டாக் டு மீ. யாரும் வரமாட்டாங்க என்னை பார்க்க, என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஃபோன் வசதி இருக்குது, எல்லா வசதி இருக்குது, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, யாரும் பேச மாட்டாங்க. சபை கூடியவர்களே சில விட்டு விடுகிறது போல
Never ever do this. Teach your children. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதோடைய வேல்யூ எப்போ தெரியும்னா, என்னைக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களோ அப்போவுமே யாரும் இல்லை உதவி அப்போ தான் தெரியும். கோடிக்கணக்கில் காசு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் வந்துடும் நினைக்காதீங்க. காசை சாப்பிட முடியாது, என்னால் காசை வச்சு எதையும் வாங்க முடியாது, எல்லாத்தையும் வாங்க முடியாது. காசு உதவியாக இருக்கும். காசு ஒரு வேலைக்காரன், தேவன் கொடுத்த பணம் ஒரு வேலைக்காரன். ஆனால் அதுக்கு மேலே ஆண்டோட அனுகிரகம், பாதுகாவலும், சமாதானமும், சந்தோஷம் வேணும். எனக்கு ஜனங்க வேணும். எனக்கு என்ன வேணும்? மக்கள் வேணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. லோத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். லோத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? லோத்துட்ட எல்லாம் இருந்துச்சு. என்ன கடைசியில் கொண்டு போனான்? ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் லோத்துடைய வேலைக்காரனுக்கும் சண்டை. லோத்து பார்க்குறான், பச்சை பசேர்னு இருக்கிறான். அங்கே நான் போகிறேன்னு போகிறான். சோதம் கமரா போனால் என்ன ஆச்சுன்னு தெரியும். கடைசியில் he lost everything. We need money, but God is not money. God will supply your need, but make sure you know where you need to be planted. நான் ஆண்டோட சமூகத்துக்கு வரணும், ஆண்டோட பாதத்தில் காணப்படணும். எனவே நேரம் ஆயிடுச்சுனாக்கு, ஏன்னா when early Christian face persecution, meeting together provided strength and unity and encouragement. விசேஷமாக எபிரேய நிருபத்தை எழுதும்போது எபிரேய சபையில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், எபிரேயர்களுக்கு அன்றைக்கி இருந்த மக்கள், யூத மக்களுக்கு எல்லா இடமும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. பிரச்சனை வந்துருச்சு, அங்கே எல்லாம் உபத்திரவம் நடக்குது. என்ன செய்யணும்னு கேட்டால், விசுவாசத்தில் பெரிய சோதனை இருக்குது. எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒற்றுமையாக இருக்கிறது போது பலன் வருது. நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு அப்பாவுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்க. 4 குழந்தைங்க என்ன செய்ய வெவ்வேறாக இருந்தாங்க. அப்பா சொன்னார், எல்லாம் கம்பை கொண்டு வரேன்னு சொன்னார். தனித்தனியாக வைக்கும்போது அந்த கம்பை என்ன செஞ்சிச்சு, அந்த உடஞ்சிருச்சு. மொத்த கம்பை ஒன்றா சேர்த்து கட்டிட்டு உடைக்க சொன்னார். உடைக்க முடிஞ்சிச்சா? முடியலையா? நீங்களும் நானும் ஆண்டோட பிள்ளைகளாக ஆண்டோட சமூகத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. நான் ஒரு ஆள் செய்கிறதுக்கும் 5 பேர் செய்கிறதுக்கும் 10 பேர் செய்கிறதுக்கும் சபையாக சேர்ந்து செய்கிறதுக்கும் எவ்வளோ பலன் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது, நமக்கு ஒற்றுமை இருக்குது. ஆண்டோட ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். எப்படி எனக்கு தெரியும்? எப்படி தெரியும் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு? எனக்குள்ள உள்ள ஆவியார் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எனக்கும் அதே ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கார். நானும் நீங்கள் பிரிஞ்சிருப்போமா, ஒற்றுமையாக இருப்போமா? அது மாத்திரம் கிடையாது. நான் ஒன்றா இருக்கிறேன்னா 4 பேருக்கு முன்னாடி நிற்கிறது எனக்கு பயம் கிடையாது. தனியாக இருக்கும்போது நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியாது ஒன்றுமே. நம்மளோட ஒற்றுமை வேணும். எங்கே வரணும்? சபைக்குள்ளே. சில விடுறது போல் விடாமல் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இம்பேக்ட் ஐசோலேஷன். சில வேலைகள் நான் தனிமையாக இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் கம்யூனிட்டி, வித்தவுட் திருச்சபை இல்லாதபடி பிலீவர்ஸ் ஆர் வல்னரபிள், டவுட் அண்ட் டெம்டேஷன் அண்ட் டிஸ்பயர்னு சொல்லுவாங்க. சில வேலைகள் எனக்கு சபைக்கு வரமாட்டேன், நான் தனியாக இருக்கிறேன். தனியாக இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நான் பலகீனமான காணப்படுகிறேன். சத்தியத்தை பற்றி எனக்கு தெரியாது, நிறையா சந்தேகம் வருது, சரியாக சோதனை வருது. சில வேலைகளில் ஐ கெட் இன் டு ட்ரபிள். இன்றைக்கி அவ்வளோ நாள் தூரமாக இருக்கிறீங்களப்பா, உங்கள் விசுவாசத்தை விட்டு வழுகி போயிடுவீங்க. சிறு பிள்ளைகளுக்கு, பெற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் சபைக்கு வாங்க. சபைக்கு வந்து கற்றுக் கொடுங்க. அந்த பிள்ளைங்க சிறு வயதுலேருந்து தேவ ஆலயத்தில் வளரணும், சத்தியத்தில் வளரணும், வசனத்தில் கேட்டு வளரணும். தேவ சபை தான் அவங்களுடைய சொத்து. அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருக்கணும். அந்த பிள்ளைங்க வெளியில் பெரிய ஆன பிறகு தேவனை விட்டு போகாதுங்க. ரொம்ப முக்கியமாக சில வேலைகளில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. இங்கிலீஷ் ஐசோலேஷன் கேன் ஹிண்டர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், லீட் டு டிஸ்கரேஜ்மெண்ட். பல வேலைகளில் நான் தனிமையாக இருக்கும்போது, தனியாக இருந்து பாருங்கள், டிவி பொட்டியாக இருக்கட்டும், எந்த கொட்டி வேணால் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. யூ லாங்கர் யூ ஸ்டே அவே ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் த சர்ச், யூ லூஸ் வாட்? ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்காது. யூ ஆர் ஸ்டாக்னண்ட்டாக இருப்பீங்க. ரெண்டாவது, சோர்ந்து போவீங்க, டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிடும். எனவே நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 2-3 காரியங்களை செய்யலாம். ஆண்டோட சபையை தவற விடக்கூடாது. சண்டேல எனக்கு உடம்பு முடியல அல்லது வேறோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்போ மட்டும்தான் அவாய்ட் பண்ணணும் சர்ச். வேலை இருக்குது, அது முக்கியமான காரணமாக இருந்தால் மட்டும்தான். அது தாமதமானால் கூட வந்துடணும் சபைக்கு. சபையில் ஒரு அட்டண்டன்ஸ் போடுறது, கடவுளை பார்க்குறது, கடவுள் பிள்ளைகளை வருவது, அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது மாத்திரம் கிடையாது, நமக்கு இங்கே ஒரு ஐக்கியம் இருக்குது, ஒரு சமுதாயம் இருக்குது. நம்ம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? ஆண்டோட பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை, தம்பி எனக்காக ஜெபிங்க, அண்ணே பிரதர் இப்படி ஜெபிங்க எனக்காக, நான் இப்படி இருக்கிறேன், யார்கிட்டயாச்சும் சொல்லணும் என் பிரச்சனை இல்லையா? பல வேலைகளை நம்ம ஒரே ஆளியை மைண்டில் போட்டு 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 யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு இடமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நம்ம பிரச்சனையே வருது. இங்கே இப்போ சிங்கப்பூரில் டிப்ரெஷன் ரொம்ப அதிகம். சிங்கப்பூரில் மன பிரச்சனை. எதுக்கு? தூக்கம் வரல. ஏன்னு கேட்டால் அவங்க பிரச்சனையை சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. எங்கே போய் சொல்கிறது? யார்கிட்ட போய் சொல்கிறது? யார்கிட்ட போய் சொல்கிறது? யாரும் கேட்க மாட்டான்.
ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஆண்டோட்ட ஒன்றும் இல்லை, ப்ரே பண்ணுறீங்களே, ஆண்டவரே என்னோடய பிரச்சனை எடுத்து போடுங்க சுவாமி, எனக்கு கிருபை தாங்க, சக்தி கொடுங்க. நீங்கள் அவுட்லெட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் பிரச்சனை வெளியில் விடுறீங்க பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இறங்கி போன மாதிரி இருக்கும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் அவர் என்ன விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். அப்போ எனக்கு சபை என்பது நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறேன் இங்கே வந்தால் தங்கம் கிடைக்கும், இல்லை, அதுக்கு மேலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். எனவே நீங்களும் கிரியேட் கம்யூனிட்டி பண்ணுங்கள். மூணாவது, பர்பஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். எதற்காக நம்ம உற்சாகப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்கரேஜ்மெண்ட் வாசிக்கலாம். எனக்காக 25வது வருஷம் 2வது பகுதி வாசிங்கப்பா. சொல்ல கடவும் பார்க்கிறீர்களோ. ஆக இங்கே என்ன சொல்லி இது இந்த புத்தி சொல்கிற வார்த்தை என்ன சொல்லியிருக்கேன்? என்கரேஜ் ஒன் என்னது அந்த வார்த்தை இம்பரேட்டிவ் மூடில் இருக்குது. இம்பரேட்டிவ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இம்பரேட்டிவ்னா என்ன அர்த்தம்? இம்பரேட்டிவ்னா என்னது? கமாண்ட், கட்டளை, கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இது கிறிஸ்தவர்களுடைய கடமையாக இருக்குது, வேலையாக இருக்குது. இது நான் செஞ்சால் செய்யலாம், செய்யாமல் போகலான்னு கிடையாது. அங்கே வந்து வேத பக்தன் சொல்லும்போது சொல்கிறாரு, இது உங்கள் ஒவ்வொருத்தர் மேலே விழுந்த கடமையாக இருக்குது. நான் என்னோடய பலகீனமான சகோதரனை பார்த்து நான் உற்சாகப்படுத்தணும், அவனுக்கு புத்தி சொல்லணும். ஏன்னா அவன் விட்டு போடக்கூடாது ஆண்டோட வருகையில். ரெண்டாவது, அவனை பலப்படுத்துறது என்னோடய கடமையாக இருக்குன்னு சொல்லிட்டு வி மஸ்ட் என்கரேஜ் ஒன் another. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் ஆகணும். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய விசுவாசத்துக்கு நான் உதவியாக இருக்கணும். அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க, மனபாரத்தோடு இருக்கிறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நான் போய் நின்று கூட நின்று கை கொடுத்துட்டு கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கிறப்பா, நான் ஜெபிக்கிறப்பா, கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லி உற்சாகப்படுத்துறதுக்கு முக்கியமான காரியமாக இருக்கும். எதுக்காக நான் அப்படி நினைக்கிறேன்னா, நம்ம யாரை காத்துட்ருக்கோன்னா அவர் வருகை சமீபத்திற்கு. நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஆண்டோட பிள்ளைகளாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அவரோட வருகைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோமா இல்லையாம்மா? ஆர் வி வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ரிட்டர்ன் ஆர் நாட்? இஃப் யூ ஆர் தேர், இப்போ இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்தால் நம்ம யார் போகணும்னு நிற்கிறீங்க? நான் மட்டும் போனால் போதுமா? நம்ம எல்லாரும் போகணும் இல்லையா? சோர்ந்து போன சகோதரனை கூட்டிகிட்டு போகணுமா இல்லையா? இது என்னோட கடமை. எனவே நானும் நீங்களும் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஆண்டோட பிள்ளைகளை வர பார்ப்போம். நேரம் ஆச்சு போயிடலாம். என்ன அர்ஜென்சி ஆஃப் த டாஸ்க். ஏன் அந்த டாஸ்க் அர்ஜென்சின்னு கேட்டால் எனக்கு என்ன இருக்குது விசேஷமாக? இது ஆண்டோட வருகையை பற்றி பேசிகிட்ருக்கு. என்ன நம்ம பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற கடவுளோட பிள்ளையாக காணப்பட வேண்டும். சபையிலுடைய வேலை என்னன்னு கேட்டால், பி அன் என்கரேஜர். என்னோடய வேலை என்ன, சோர்ந்து போக வைக்கக்கூடாது. சில வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், பல வேலை அவங்க விசுவாசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவோம். அப்படி கிடையாது. பலகீனமான விசுவாச பிள்ளைங்க வர்றாங்க, பேச்சுலேயே ஆண்டவரை பற்றி நல்லபடியாக பேசுங்க. 2 பேர் சகோதரர் மீட் பண்ணிங்கன்னா, டாக் அபவுட் குட் காட், டோன்ட் டாக் இல் அபவுட் எனி ஒன். யாரை பற்றி தவறாக பேச வேண்டாம். ஆண்டோட பிள்ளைகள் ஒன்றுக்கு ஒன்று வந்து உற்சாகப்படுத்தணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காகத்தான் இந்த இடத்துல சபை வந்திருக்கு. உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் எப்படி கடவுள் உங்கள் வாழ்க்கை நல்லது செஞ்சால் நீங்கள் சொல்லலாம். எனவே நல்லபடியாக இருந்தால் செய்யலாம். முக்கியமாக 3 காரியம் பார்த்தோம். அதாவது இந்த கீழே வந்து பர்பஸ் ஆஃப் கேதரிங்ஸ் சொல்லி பார்க்கணும். எனவே நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தை மனதில் வச்சுக்கோங்க. நான் சுருக்கமாக சொன்னேன், நேரம் ஆயிடுச்சு, எனக்கு விட்டுற போகிறேன். எனவே நம்ம கண்ண மூடி ஜெபிப்போம். நாம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளாக நம்ம இந்த வேளையில் என்ன, நாம் ஒவ்வொருவரும் தேவ சபையில் நாம் நாட்டப்பட்டு இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு நல்ல அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி நாம் ஒருவரை கவனித்து, சிலர் சபை கூடுவதில் விட்டு விடுவது போல் நம்ம விட்டு விடாமல், ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கிறதுனால ஒருத்தர் உற்சாகப்படுத்தும்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எனவே நாம் தேவச்சர்களுக்கு வரணும். எனவே நாம் வரும்போது அவங்க என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் காணப்பட முடியும். இரக்கமுள்ள கர்த்தாவே, மறுபடியும் நன்றியுள்ள இதயத்தோடு இந்த பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். சபை கூடியவர்களை விட்டுவிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க தம்பி.